வணக்கம். ஓம் அகத்தீஸ்வராய நமக. இது சித்தர் கலைகள் 64 என்ற காணொளி. நாம் தொடர்ச்சியாக இதில் ராசி பலன், குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சிக்கான பொது பலனை நான் இதில் சுருக்கமாகவும் பதிவிட்டு வந்துள்ளேன். அன்பர்கள் கண்டு பயனடையுங்கள். அதோடைய காணொளியுடைய பெயர் சித்தர் கலைகள் 64. இப்பொழுது நாம் காண இருப்பது காதல் திருமணம், மேலும் நிச்சய திருமணம் எந்தெந்த ராசிகளுக்கு அமையும். 2025ஆம் ஆண்டு சனி பெயர்ச்சி பிறகு, குரு பெயர்ச்சி பிறகு, ராகு கேது பெயர்ச்சி பிறகு. பொதுவாக சனி பெயர்ச்சி முதலில் நடக்க இருப்பதால் அது திருக்கணித பஞ்சாங்கப்படி நிகழவிருக்கிறது மார்ச் மாதம். குரு பெயர்ச்சி மே மாதம், ராகு கேது பெயர்ச்சி மே மாதம். இப்பொழுது நாம் ஒரு குறிப்பிட்ட ராசியை கணிக்கப் போகிறோம். கன்னி ராசிக்கு 7ஆம் இடத்தில் சனி பகவான் அமர்கிறார். அதாவது கன்னி ராசி அதிகாரர்களுக்கு 5 குடையோன் சுப கிரகமாக கருதப்படுவதால் 5 குடையன் கன்னிக்கு சனி பகவான் மகர வீடு. அவர் 7ஆம் இடமான மீன வீட்டில் அமர்கிறார். ஆக இது காதலிக்கும் ராசியாக இவ்வாண்டு கருதப்படும். ஏனென்றால் 5 குடையன் 7இல் வந்தால் 20, 25, 30, 35 வயது உடையவர்கள், காதல் அமைப்பில் இருப்பவர்கள், இல்லை காதலில் புதிதாக செய்ய விரும்புபவர்கள், காதலுக்கான சூழல் அமையும். பருவ மாற்றங்களால் இந்த காதல் நிகழ்வு ஏற்பட்டு காதல் கல்யாணம் நடக்க வாய்ப்பு உண்டு. அதே நேரத்தில் மிதுனத்துக்கு 7ஆம் அதிபதி கேந்திரம் ஜென்மத்தில் இருப்பதாலும் சந்திரனோடு 2 குடியோடு, அதாவது மிதுனத்துக்கு 2 இடம் கடகம், அந்த 2 குடியனோடு சேர்ந்து சஞ்சாரம் செய்வதாலும் ஏனைய ராகு கேதுக்களுடைய பரிவர்த்தனை பலனாலும் காதல் வர வாய்ப்பு உண்டு. காதல் கல்யாணம் நடக்கும். இளைஞர்களாலும் சரி, யுவதிகளானாலும் சரி. இது அனைத்து உலக மக்களுக்கும் பொருந்தும். ஆக இந்த கன்னி ராசி அன்பர்கள் 7ஆம் இடத்தில் சனி, மிதுன ராசி அன்பர்களுக்கு 7ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் சுபச்சேத்திரமாகும். 7 குடிய குரு பகவானோடு 2 குடிய கடகராசி சந்திர பகவான், குடும்பாதிபதி சந்திர பகவான் 2 கோடியும் 7 கோடியும் சேர்ந்து அமைய இருப்பதால் அவர்களுக்கு திருமண வாழ்வில் காதல் திருமணம் அமையக்கூடும். 3வது மீன ராசிக்கு 7ஆம் அதிபதி கன்னி. ஆனால் சுப சேத்திரமான சில கிரக பார்வைகள் ஏற்படுவதால், ராகு கேதுகள் தொடர்பு ஏற்படுவதால் அவர்களுக்கும் காதல் கல்யாணம் நடக்க வாய்ப்பு உண்டு. தனுசு ராசிக்கும் 7ஆம் இடத்தில் குரு சஞ்சாரம் செய்வதால் 1, 4 குடையோன் 7ஆம் இடத்தில் கேந்திரத்தில் 8 குடையனோடு சேர்ந்து ராகு கேதுகளுடைய சாரகதியில் வர இருப்பதால், பார்வைப்பட இருப்பதாலும் 2025ஆம் ஆண்டு பிறகு காதல் கல்யாணம் நடக்க வாய்ப்பு உண்டு. ஆக 4 ராசிகள். மீன ராசிக்கு 10ஆம் அதிபதி குரு பகவான் 4ஆம் இடத்தில் 5 குடைய கடக ராசிநாதனுடைய சந்திரனோடு பாக்யாதிபதியோடு 1, 10, 5 கூடியவன் 4ஆம் இடத்தில் கேந்திரத்தில் ஏற்படுவதால் தாய் வழி உறவினர்கள் அல்லது தாய் வழி, தாய் மாமன் வழி உறவினர்கள் மூலம் காதல் வயப்பட்டு காதல் திருமணம் முடிக்க வாய்ப்புகள் உண்டு. அங்கே 4 ராசிகள்: மீனராசி, மிதுன ராசி, தனுசு ராசி, கன்னி ராசி நேயர்கள் 2025, 20, 25, 30 வயது, 35 வயதுக்குள்ளவர்கள் காதல் திருமணம் நடக்க வாய்ப்புண்டு. மேற்கொண்டு காலதாமதமான 30, 45 வயது உள்ளவர்களுக்கும் காதல் திருமணம் 2வது திருமண அமைப்பாக அமையக்கூடும். ஏன்னா இந்த காலகட்டங்கள் ராசி அமைப்பில் சில கிரக யோகங்கள் ஆவணி மாதம் மேல், அதாவது ஆகஸ்ட் மாதம் மேல், தை மாதம் மேல், அடுத்த ஆண்டு தை மாதம் மேல் அமைய இருப்பதால் சிறப்பாக அமையும். மேற்கொண்டு கும்ப ராசிக்காரர்களுக்கு ஜென்மத்தில் ராகு, 7ஆம் இடத்தில் கேது இருப்பதால் அவர்களும் காதல் கல்யாணம் நடக்க வாய்ப்பு உண்டு. சிம்ம ராசி நேயர்களுக்கு ஜென்மத்தில் கேது, 7ஆம் இடத்தில் ராகு இருப்பதால் அவர்களுக்கும் காதல் திருமணம் நடக்க வாய்ப்பு உண்டு. முதல் 4 ராசிகள், மீண்டும் இந்த 2 ராசிகள். மேற்கொண்டு சிம்மத்துக்கு 11ஆம் இடத்தில் குரு இருப்பதால் அவர்களுக்கும் காதல் யோகம் கைகூட வாய்ப்பு உண்டு. ரிஷப ராசிக்கு 11ஆம் இடத்தில் சனி இருப்பதால் சில சுபகிரக பார்வை இனி வருகின்ற காலங்கள் சுக்கிரனோடு சேர்க்கை ஏற்படுவதால் அவர்களுக்கும் காதல் திருமணம். ஆக தொடர்ச்சியாக 4, 2, 6, 2, 10 ராசிகளுக்கும் காதல் திருமண வாய்ப்புகள். மேஷ ராசிக்கும் விருச்சிக ராசிக்கும் துலா ராசிக்கும் காதல் அமையாதா என்றால் அப்படி இல்லை. குறிப்பிட்ட 2025, 20, 25, 30, 35 உள்ள திருமணம் ஆகாத வாலிபவர்கள், இளைஞர்கள், யுவதிகளுக்கு காதல் திருமணம் அமைய வாய்ப்பு உண்டு. ஆகவே மேற்கொண்டு சில ராசிகள்: மேஷ ராசிக்கு 3ஆம் இடத்தில் குரு, விருச்சிக ராசிக்கு 8ஆம் இடத்தில் குரு, துலா ராசிக்கு 9ஆம் இடத்தில் குரு. இவர்களுக்கு திருமண வாழ்க்கையில் சில குழப்பங்கள், காதலில் சில குழப்பங்கள் வந்து விலகும்.
தேவையில்லாத பிறர்மனை பார்த்தல், அதாவது வேறு குழப்பங்கள், பெண்வெளி குழப்பங்கள், பெண்களுக்கு ஆண்வெளி குழப்பங்கள் வந்து விலகும். ஆகவே அவை தவிர்ப்பது நல்லது. ஆக என் அன்பார்ந்த ராசி நேயர்களே, 4 மூலை ராசிகள் முக்கியமாக மீனராசி, மிதனராசி, தனுசு ராசி, கன்னி ராசிக்கு காதல் கல்யாணம் நிச்சயமாக நடக்க வாய்ப்பு உண்டு. 20, 25, 30, 35 இளைஞர்கள் அனைத்து தொழிலும், அரசு தொழில், தனியார் தொழில், அதே நேரத்தில் அடிமை தொழில், வெளியூர் வெளிநாடு சம்பந்தமான அமைப்பில் காதல் திருமணம் நடக்க வாய்ப்பு உண்டு. ஆகவே இந்த கன்னி ராசிக்கு மிகையாக சொல்ல வேண்டும், தனுசு ராசிக்கு மிகையாக சொல்ல வேண்டும். அதாவது முதல் பலன் கன்னி ராசிக்கும், 2வது பலன் தனுசு ராசிக்கும், 3வது பலன் மீன ராசிக்கும், 4வது பலன் மிதுன ராசிக்கும் அமையும். மேற்கொண்டு இந்த காலகட்டத்தில் திருமணமாய் பிரிந்தவர்கள் ஒன்றுபடுவார்கள், ஒன்று சேர்வார்கள். ஒருவேளை டைவர்ஸ் போட்டிருந்தாலும் அது மன மாற்றத்தினால் விலகி ஒன்று சேர்வார்கள். சில வழிபாடுகளாலும், இறை வழிபாடு, கிரக வழிபாடு, கோயில் வழிபாடுகளாலும் இந்த ராசி நேயர்கள், இந்த 4 மூலை ராசிகள் திருமண வாழ்க்கையில் பிரிந்திருந்தால் ஒன்று சேர்வார்கள். ஆனால் கும்பராசிக்காரர்கள், சிம்மராசியும் காதல் குழப்பங்கள் வரும். அதை எதிர்த்து போராடி திருமணம் செய்கின்ற வாய்ப்பு உண்டு. ஆணாயினும் பெண்ணாயினும் சரி. 20, 25 வெளியூர் வெளிநாடு காலங்களில் மாநிலம் மாறி கூட காதல் வரும் இந்த காலகட்டத்தில். என்னவென்றால் காதலுக்கு ஜாதி மதம் தேவையில்லை, நல்ல எண்ணங்களும் நல்ல இதயமும் இருந்தால் போதும், காதல் நல்லபடியாக கைகூடும் என்று இந்த காணொளி சார்பாக அவர்களை நான் வாழ்த்துகிறேன். ஆக இத்தனை ராசிக்காரர்களுக்கும் காதல் திருமணம் கைகூடும். மேசராசி, துலா ராசி, மகர ராசிக்கு காதல் கைகூடாது. காதல் குழப்பங்கள் வரும். அவர்கள் ஜாக்கிரதையாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும். இளம் தம்பதிகள் பிரிந்திருந்தால் ஒன்று சேர்வார்கள். இந்த காலங்களில் மேசராசி, துலா ராசி, விருச்சிக ராசி, மகர ராசி உள்ள இளம் தம்பதிகள் பிரிந்திருந்தால் ஒன்று சேர்வார்கள். ஆக சில பேருக்கு திருமண வாழ்க்கையில் பிரிவு ஏற்பட்டு 2ஆம் தரம் காதலாக கூட வரலாம். நான் ஏற்கனவே சொன்னது போல் மிதுன ராசி, கன்னி ராசி, தனுசு ராசி, மீன ராசி ஆக 2025 3 விதமான கிரக பயிற்சிகள். மார்ச் மாதம், மே மாதம் சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி நடக்க இருப்பதால், ஆகவே உலகத்திற்கு காதல் செய்வீரே என்று பாரதி சொன்னது போல ஜாதி, மதம், இனம், மொழி, தேசாந்திரம் கடந்து மக்கள் ஒற்றுமை, யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று கணியன் பூங்கன்றனார் நம்முடைய தமிழ் அறிஞர் புலவர் சொன்னது போல் காதல் செய்யும் ராசிகள் இனி 2022 ஏற்கனவே காதல் செய்திருந்தாலும் இனி காதல் வயப்பட்டாலும் நல்லபடியாக திருமணம் அடைந்து நல்ல இறைவாழ்விலும் இல்லற வாழ்விலும் வம்ச விருத்தியோடும் சுக சௌபாக்கியத்தோடும் அறம் பொருள் இன்பம் இணைந்து சகல சௌபாக்கியத்தும் வாழ ஸ்ரீ அகத்தியர் அருள் ஜோதிடம் சார்பாக, சித்தர் கலைகள் 64 சார்பாக, காணொலி சார்பாக நான் வாழ்த்துகிறேன். ஆகவே இந்த ராசி நேயர்கள் எல்லாம் காதல் விஷயத்தில் இன்பமாக அடைய என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். இது சித்தர் கலைகள் 64. தொடர்ந்து வீடு வாங்கும் ராசிகள் யார் யார், நிச்சய திருமணம் ராசிகள் யார் யார் என்று இன்ன பிற தலைப்புகளில் நான் இந்த ஜோதிடத்தை பலன்களை பகிர்ந்து வருவேன், பதிவிட்டு வருவேன். அன்பர்கள் பயனடைந்து சப்ஸ்கிரைப் செய்யவும், ஷேர் செய்யவும், கமெண்ட் செய்யவும், லைக் செய்யுங்கள். இடைவிடாது சித்தர் கலைகள் 64 என்ற காணொலியை கண்டு வாருங்கள். நன்றி, வணக்கம். காதல் ராசிகள் வெற்றி பெற வாழ்த்துக்கள். ஓம் அகத்தீஸ்வராய நமக.